காசி சுயம்வரத்தில் நடந்த அவமானத்தால் பீஷ்மர் கடும் கோபமடைகிறார். அந்த கோபத்தின் உச்சத்தில் காசி மன்னனின் 3 மகள்களையும் வலுக்கட்டாயமாக தன் ரதத்தில் ஏற்றிச் செல்கிறார். இந்த நிகழ்வை பார்த்த பல அரசர்கள் பீஷ்மரை தடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பீஷ்மரின் வீரத்திற்கும் போர் திறனுக்கும் முன் அவர்கள் அனைவரும் தோல்வியடைகிறார்கள். அதைத் தொடர்ந்து சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரை எதிர்த்து கடும் போர் புரிகிறான். நீண்ட போரின் முடிவில் சால்வன் பீஷ்மரிடம் தோற்றுப்போகிறான். அதன் பிறகு அந்த 3 பெண்களையும் தன் மகள்கள் போல பாதுகாத்து அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வருகிறார் பீஷ்மர். அதன்பின் விசித்திர வீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார் பீஷ்மர். அதற்கு அப்பெண்களில் ஒருத்தியான அம்பை, நான் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன், அவரையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று பீஷ்மரிடம் கூறுகிறார். பீஷ்மர் அம்பையிடம், உன் மனம் சால்வனை விரும்பினால் அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம், உனக்கு எந்த தடையும் இல்லை என்று நேர்மையாக கூறுகிறார். அடுத்த கணம் அம்பை சால்வனை தேடி சௌபல நாட்டுக்குச் செல்கிறாள். சால்வனை சந்தித்து நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தன் விருப்பத்தை தெரிவிக்கிறாள். அதற்கு சால்வன், உன்னை பீஷ்மர் அழைத்துச் சென்று திரும்பி வந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன், நீ இங்கிருந்து செல்லலாம் என சால்வன் அம்பையிடம் கூறினார். சால்வனின் இந்த முடிவால் அம்பை மிகுந்த ஏமாற்றமடைகிறாள். மனவேதனையுடன் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் செல்கிறாள். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.